இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அந்த அன்றைக்கி பாஜ்ரா கம்புக்கு வந்து மாவு இட்லிக்கு அரைச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து மாவு கொஞ்சம் இருந்தது. அந்த மாவுலேயே வந்து இன்றைக்கி தோசையும் செஞ்சுட்டேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கலர் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அந்த க்ரீன் கலர் கலந்த மாதிரி. பட் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து நார்மல் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். நான் சட்னி வகைகளில் போட்டிருக்கேன், அது ஐகார்டில் கொடுக்குறேங்க. இட்லி பொடி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி நார்மல் இட்லி பொடி தான். பட் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும்னு பார்த்தா அது வந்து கருப்பு எள்ளு போட்டு அரைச்சிருக்கேன் நான். கருப்பு எள்ளு பிடிக்காதுங்கிறவங்க வெள்ளை எள்ளும் போட்டு அரைக்கலாம். பட் வெள்ளை எள்ளை காட்டிலும் கருப்பு எள்ளு தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த பீரியட்ஸுக்கெல்லாம் வந்து அந்த கேர்ள்ஸு லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அப்புறம் வந்து ஓட்ஸு செஞ்சேன் இன்றைக்கி. வெறும் ஓட்ஸ் இன்றைக்கி முடிச்சிடலாம் இதோட பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பால் மட்டும் போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கிளாஸ் குடித்தாலே நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக போட்டு குடித்தோம்னா திரும்பி பசிக்கிற மாதிரியே இருக்கும். இதுதாங்க எங்கள் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி லன்ச்சு என்னன்னு பார்க்கலாம். அடுத்து லன்ச் வந்து எங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணிட்டாங்க. சப்பாத்தி கொஞ்சம் ரைஸு, அப்புறம் வந்து இந்த சன்னா மசாலா இருக்குது இல்லைங்களா, அது பண்ணிட்டேன் நான். அதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம வதக்கிட்டும் அரைக்கலாம், அரைச்சும் வதக்கலாம். நான் வந்து இதை வதக்கிட்டு அரைச்சிட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி தக்காளி ரசம் பண்ணிட்டேன். அப்புறம் இது பொட்டேட்டோ ஃப்ரை, இந்த பேபி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, குட்டி குட்டியாக சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கும், நார்மல் கடைகள்லையுமே கிடைக்கும். அப்படியே ஹோலாக வந்து வேக வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணுறது. இதுக்கு வந்து நான் பொடி வந்து சாதாரண சில்லி பவுடர் போடல, நான் கறித்தூள்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லைங்களா, வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் போடுறது, இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய்கள்லாம் போடுறது, நான் அந்த பொடி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சுண்டலுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்குக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் வந்து தயிர், நார்த்தங்காய் வந்து ஊறுகாய் இருந்தது, அதனால் அதையே போட்டாச்சு இன்றைக்கி. இந்த சன்னா செஞ்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த சன்னாலேயே சப்போஸ் மிச்சம் மீதி இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு அதை வீடியோவாக போடுறேன் நான். ஆக்சுவலி கீரை அந்த இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து கலந்து சாப்பிடும்போது அதுவே பேலன்ஸ் டயட் ஆகிடும். அதாவது கீரை, அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பழம், ஒரு ஸ்லைஸு, சுகர் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த ஆப்பிள் மாதிரி எடுத்துக்கலாம், காவா எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து அந்த நாகப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, ஜாமுன் ஃப்ரூட், அதெல்லாம் எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து ரொம்ப வந்து அந்த ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு சோளை 2 சோளை எடுத்துக்கலாம், ரொம்ப எடுத்துக்கிறது நல்லது இல்லை. அப்புறம் வந்து நம்ம சப்போஸ் டயட்டில் இருக்கிறவங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து காய் வந்து நம்ம இன்றைக்கி தான் நான் பேபி பொட்டேட்டோ பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது காய் மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃப்ரை மாதிரி பண்ணி பீன்ஸை வந்து அந்த கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறது, மற்றபடியும் வேக வச்சு வதக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ரைஸை வந்து கம்மியாக தான் எடுத்துப்போம். நம்ம 100 கிராம் பக்கம் எடுத்துக்கிட்டோன்னா வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தி டிஷ்ஷாகவும் இருக்கும், பேலன்ஸ் டயட்டாகவும் இருக்குங்க நம்மளுக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி மெனு எங்களோடது. இதுதான் காத்தால மதியம் இது ரெண்டும் சேர்த்து. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.